Hello friends, welcome back to JDRInfotainment. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா காமாட்சி மெஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மேடவாக்கம் பெரும்பாக்கம் அந்த ரோட்டில் இருக்குது. டுவர்ட்ஸ் தட் ஐடி ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். ஓகே, ஸோ நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு எல்லா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அப்படியே கேமராமேன் கொஞ்சம் அப்படி காட்டுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி மெஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வாங்க உள்ளே போகலாம். இது சிக்கன் கிரேவினா, இது காடை கிரேவினா, இது நாட்டுக்கோழினா, இது நண்டு கிரேவினா, இது ப்ரான் கிரேவினா, இது மட்டன் கிரேவி, இது ஃபிஷ் கிரேவினா. சிக்கன் காடை ப்ரான் மட்டும் தொக்கு மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி நண்டு மட்டன் மீன் குழம்பு ஒவ்வொரு பீஸோடு வரும். இது வந்து காடையா? காடை. இது ப்ரான் மட்டன் பிரியாணி. இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பிரியாணி பிடிக்கிட்ட ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதை மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செஞ்சது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க ப்ளீஸ். முகத்தை அப்படி வச்சுக்காதீங்க. தேங்க்ஸ். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. இதில் பாருங்கள், கையிலேயே நான் ஈஸியாக அப்படியே நசிக்கிறேன். ஓகேங்களா, சாப்பிட்றேன். பார்த்துங்க சாப்பிட்றேன் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா இந்த முஸ்லீம் வீட்டிலலாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பாஸ்மதியில் செய்வாங்க. அதுக்கு பதில் ரொம்பவாக சீரக சம்பாவில் செஞ்சுருக்காங்க. ஓகே, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து நாட்டுக்கோழி காடையா? சொல்ல மாட்டிங்களா? ஸோ இது வந்து காடை. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காடை மசாலான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நிறைய பெப்பரு அப்புறம் நிறைய மசாலாலாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பிஸியாக இருக்குது, ஏன்னா வீக்கெண்ட், அது ஃப்ரைடே வேறு. ஓகேங்களா, ஸோ ப்ரான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க, என் வாய் பார்க்கணும். ப்ரான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா வேறு இதுவும் நல்லா குக்காக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த மழை காலத்தில் கூட போய் எடுத்துன்னு வந்துருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஓகே, எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி கருவேப்பிலையோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்தவங்கள்ட்ட பிடிங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நாட்டுக்கோழி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் எடுக்கிறேன்னு. ஓகேங்களா, கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா குக்காக இருக்குது, எல்லாமே சூப்பராக குக்காக இருக்குங்க. இது கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸியாக தான் இருக்குது, தான் நல்லாயிருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வைக்கிற வேலை சின்ன வெங்காயம்லாம் வைக்கிறாங்க. இது பீட்ரூட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? நாட்டுக்கோழி வார்த்தையே ஏன்? ஸோ முதல்ல அந்த கிராப் கிரேவி சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம 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 செம்மையாக இருக்குங்க கிரேவி. இது எடுக்கிறதில்ல, இதுனா கிரேவி. மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குங்க. ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க, எல்லாமே செம்மையாக இருக்குது. இது ஃபிஷ் கிரேவின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குது. நீங்கள் மொபைலே பாருங்கள். தேங்க்யூ. ஓகேங்க, ரொம்ப கம்மி டேஞ்சினஸ்ஸு, ஸ்பைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நாட் பேட். இது என்னது? இது சூப்பருங்க, அட்டகாசமாக இருக்குது. எல்லா டிஷ்ஷும் இப்போ சாப்பிட போகிறோம். நல்லா ஸ்லைஸு சின்னதாக மெலிஸாக போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஃப்ரையாக இருக்குது. இது நான் டீப் ஃப்ரை கிடையாது, ஆக்சுவலாக தவா ஃப்ரை மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நாட் மச் ஸ்பைஸி, ஸ்பைஸி லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்து, எல்லா மீல்ஸுமே நல்லா இருந்து, எல்லா கிரேவியும் நல்லா இருந்து, கரண்டி ஆம்லெட் நல்லா இருந்து, எஸ்பெஷலி இந்த ப்ரான் சுக்காலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறேன், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு அவங்ககிட்டே கேட்போம். என் பேர் பிரசாத். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து ஆசம், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்பைசி அந்த டேஸ்ட்டு அவ்வளோ ஆசமாக இருக்குது. அண்ட் இந்த கரண்டி ஆம்லேட்டு யூஸ்வலாக நம்ம வீட்டில் வில்லேஜ்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஹோட்டலில் வந்து இந்த கரண்டி ஆம்லேட் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஹலோ, ஹே, மை நேம் இஸ் செல்வா. ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ப்ரான், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுபோக பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுபோக எனக்கு கரண்டி ஆம்லேட்டும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது ஃபுட்டு. வணக்கம், என் பேர் ஆனந்த். நானும் ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வரேன். காமாட்சி விலாஸ் நியர் மேடவாக்கம். ஸோ இந்த நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது ஃபிஷ் மீல்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சது அந்த வஞ்சரம் ஃபிஷ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீன் குழம்பு இங்கே பானையில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பானைக்கான டேஸ்ட் அதில் இருக்குது. நிச்சயமாக நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கான உணர்வு கிடைக்குது அந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது. நன்றி. ஹாய், நான் திவ்யா. நானும் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
எனக்கு இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரான் தொக்கு அல்டிமேட். அப்புறம் ரசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய், திஸ் இஸ் ரமா. சாப்பிட்டதில் ப்ரான் மசாலா ஆசமாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்பிட்டது நான்வெஜ் மீல்ஸும் ஆர்டர் பண்ணோம், பிரியாணியும் ஆர்டர் பண்ணோம். நான்வெஜ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு நான்வெஜ் வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் டிஷ் வந்து ஒவ்வொரு நான்வெஜ் மீல்ஸ்லேயும் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் வஞ்சரம் நான்வெஜ் மீல்ஸ், ப்ரான் ஃப்ரை நான்வெஜ் மீல்ஸ்னது, காடை நான்வெஜ் மீல்ஸ், அந்த மாதிரி தனியாக வாங்கினோம். ஸோ தட் அந்த டிஷ்ஷஸையும் எங்களால் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. எல்லா குழம்புமே சூப்பராக இருந்தது. மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அது மண் சட்டியில் செய்கிறனால அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃப்ரை டவா ஃப்ரை ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு தாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய், என் பேர் பாலாஜி. நான் மேடவாக்கத்தில் டென்டிஸ்ட்டாக இருக்கேன். நான் யூஸ்வலாக இங்கே ரெகுலராக இங்கே வருவேன். அண்ட் இது அநேகமாக இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 5th டைம் நான் வரேங்க. இங்கே வந்து நான் யூஸ்வலாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது வந்து மீல்ஸு. ஏன்னா கூடயே வந்து ஒரு சைட் டிஷ்ஷும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் காஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. நான் யூஸ்வலாக லைக் பண்ணி சாப்பிட்றது வந்து ப்ரான் மீல்ஸ். ஏன்னா எனக்கு அந்த ப்ரான் சுக்கா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து யூஸ்வலாக மற்ற ஹோட்டல்ஸில் வந்து இத்தனை கிரேவி ஐட்டம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராப் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, ப்ரான் மசாலா, நிறைய ஐட்டம் கொடுக்குறாங்க. எனக்கு காடை கிரேவி கூட இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக வந்து இங்கே அந்த கோலி சோடா ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.